வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ரன் அவே அப்படின்ற இங்கிலீஷ் சீரிஸோட ரிவ்யூ. ஆக்சுவலா இந்த சீரிஸ் ஃபேமஸான அமெரிக்கன் ரைட்டரான ஆர்லன் காபனோட நாவலை மையமா வச்சு அமைக்கப்பட்டது தான். இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா ஒரு 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஆக்சுவலா காணாம போன ஒரு பொண்ணை தேடி அலையக்கூடிய ஒரு தந்தையின் கதை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த தந்தை தான் சைமன். இவர் ஒரு பிசினஸ் மேனா இருப்பாரு. இவருக்கு மனைவி மற்றும் 3 பிள்ளைகள் இருப்பாங்க. அதுல மூத்த பொண்ணு தான் காணாம போயிருவா. அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ட்ரக் அடிக்டா இருப்பா. சடனா காணாம போயிருப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பார்க்ல வச்சு நம்ம சைமன் அந்த பொண்ணை பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணை வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு வர மறுக்கிறா. அந்த டைம்ல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஆரனோட இவருக்கு ஒரு விதமான கைகலப்பு அப்படின்றது ஏற்படுது. அதை இன்ஃபேக்ட் வீடியோவும் எடுத்துடுறாங்க. இது நடந்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த பையனும் இறந்து போயிடுறான். அந்த கொலைக்கு காரணம் சைமன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. உண்மையிலே அந்த கொலைக்கு காரணம் என்ன, அந்த பொண்ணு எங்க காணாம போயிருப்பா, அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் கேங் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதான மிஸ்ஸிங் கேஸ், அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கிரிமினல் கும்பலோட இன்வால்வ்மெண்ட், அதுக்கு ரிலேட்டடா நிறைய பேர் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுறது அப்படின்ற மாதிரி பயங்கர கனெக்டடா இதை டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஆஷ் அண்ட் டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்பல் இதுல தொடர்ச்சியா நிறைய கொலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்க எதுக்காக பண்றாங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் அந்த மிஸ்ட்ரிஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் தான் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிருப்பாங்க. பட் அது ரிவீல் ஆன விதம் அப்படின்றது எனக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் லைக் தட் எல்லாமே ரிவீல் ஆயிரும். அண்ட் இன்ஃபேக்ட் ட்விஸ்ட் வைக்கணுமே அப்படின்றதுக்காக டுவர்ட்ஸ் எண்ட்லாம் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லான ட்விஸ்ட் வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரியான மல்டிபிள் விஷயங்களை காட்டக்கூடிய ஒரு கதைக்கு டைட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இந்த கதையில இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பெட்டரா கொண்டு போயிருந்திருக்கலாம். இது மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஓவரால் ஒரு நல்ல கதை, பட் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா அடல்ட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்ல, பட் வைலன்ஸ் அண்ட் பிளட் ஷெட் அப்படின்றது இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன்.